குடல் இறக்கம் ஹேர்னியா அப்படின்னு உடனே நம்ம ஒரு டாக்டரை கண்டிப்பாக சந்திச்சிருப்போம். அவங்க வந்து சர்ஜரி தான் தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சர்ஜரியில் வந்து குடல் இறக்கத்துக்கு வலை வந்து வச்சு தைக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. மெஷ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த மெஷ் என்னடா இது மெஷ் என்னமோ ஒரு இதை வந்து நம்ம உடம்புக்குள்ள தைக்கிறாங்க, அது ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் ஏற்படுத்துமா, என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம் எல்லாம் அது எப்போவுமே இருக்கக்கூடியதா, இல்லை நாளடைவில் ரிமூவ் பண்ணிடலாமா, இது புதுசாக ஒரு சமாச்சாரத்தை வயிற்றுக்குள்ளார போய் வச்சோம்னா அது ஏதாவது ப்ராப்ளம் ஏற்படுமா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். இந்த வீடியோ பதிவில் நம்ம தெளிவாக ஹேர்னியா மெஷ்ஷோட காம்ப்ளிகேஷன்ஸ், ப்ராப்ளம்ஸ், சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படி அதனால வருது, அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஒரு டாக்டராக என்னென்னலாம் ப்ரிகாஷன்ஸ் நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத வந்து முழுமையாக இந்த வீடியோவில் பார்ப்போம். நான் டாக்டர் அசோக், சக்தி ஃபெர்டிலிட்டி அண்ட் ஸ்ரீசக்கர மருத்துவமனை. எங்களுடைய ஹேர்னியாங்கிற வீடியோவில் இருக்கிற பிளேலிஸ்ட் சென்று எல்லா வகையான வீடியோஸ் லைக் ஏன் வருது, எதனால் வருது, டைப்ஸ் ஆஃப் மெஷ் அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஹேர்னியாவை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எல்லாத்தையுமே பார்த்து பலனடையுங்க. ஸோ காம்ப்ளிகேஷன்ஸ் ஆர் சைடு எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஹேர்னியா மெஷ் என்னங்கிறத ஒவ்வொன்றா பார்ப்போம். நம்பர் 1 ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்ம வந்து டாக்டரை பார்த்து பயந்தக்கூடிய ஒரு விஷயம் வந்து இன்ஃபெக்ஷன். ஸோ இன்ஃபெக்ஷன் எதனால் ஏற்படுது? இன்ஃபெக்ஷனை நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஏதோ ஒரு வகையான நோய் தொற்று கிருமி வலையில போய் உள்ள உட்காந்து அது வளர்ந்து இன்ஃபெக்ஷன் ஆகி மெஷ்ஷையே வந்து ஃபுல்லாகவே பாலடைந்து கடைசியில் சீல் பிடிச்சி அந்த மெஷ்ஷையே ரிமூவ் பண்ணுற ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடியது தான் மெஷ் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது. இது வந்து எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஹேர்னியா வலை வந்து பொருத்தக்கூடிய இடம் வந்து ஒரு ஃபேட் பிளேன்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது ரத்த ஓட்டங்கள் ரொம்ப குறைவாக இருக்கிற ஒரு கொழுப்பு சூழ்ந்த ஒரு இடத்துல தான் வந்து அந்த மெஷை வந்து வைப்போம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஒரு ரத்த ஓட்டம் இல்லாதப்போ அதனுடைய இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். என்ன காரணம்னா, நம்ம கொடுக்கக்கூடிய ஆன்டிபயோட்டிக்ஸ் எதுவுமே நம்ம ரத்தத்தின் வழியாக அந்த இடத்த போய் சேராதுங்க. அதனால அந்த பிளட் சப்ளை இல்லாதனால அந்த மெஷ் வந்து சில டைம்ல இன்ஃபெக்ஷன் ஆகலாம். இரண்டாவது வந்து இந்த மெஷ் வந்து வச்சோடனே கொலாஜன் சொல்லி ஒரு சிமெண்ட் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து மெஷ்ஷை சுற்றி ஃபார்ம் ஆகி அதுதான் வந்து நம்மளுடைய உடம்பு தசைகளோட சேர்ந்து அப்படி அந்த வலுவு வந்து ஏற்படுத்தும். ஸோ இந்த கொலாஜன் சிந்தசிஸும் வந்து இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் ஆகும் பொழுது ரொம்ப ரொம்ப கம்மியாயிரும். ஸோ இந்த மாதிரியான ஒரு பெரிய காம்ப்ளிகேஷன் ப்ரிவென்ட் பண்றதுக்கு என்னங்க டாக்டர் நம்ம பண்ணுவோம் அப்படின்னா, டாக்டர்ஸ் வந்து எப்பவுமே இந்த ஹேர்னியா சர்ஜரி பண்ணும்போது அவங்களுடைய இன்ஃபெக்ஷன் ப்ரோட்டோகால்ஸை ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவோம். லைக் அதாவது டோட்டல் தியேட்டர்ல இருக்கிற எல்லா எக்யூப்மெண்ட்டுமே வந்து இந்த சர்ஜரிக்கு பயன்படுத்த லேப்ரோஸ்கோபிக் அண்ட் அதர் எக்யூப்மெண்ட்ஸை வந்து இடிஓ ஸ்டெரிலைசேஷன் ஆர் ஸ்டெராய்ட் ஸ்டெரிலைசேஷன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹை இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் ரேட் இருக்கிற ஒரு ஸ்டெரிலைசேஷன் மெத்தடுக்கு ஆள்படுத்திட்டு இந்த சர்ஜரிவே அட்டெம்ப்ட் பண்ணுவோம். நம்ம போய் கேட்கும் பொழுதும் இந்த மாதிரியான ஸ்டெரிலைசேஷன் மெத்தட்ஸ் உங்க ஹாஸ்பிட்டல் இருக்கா அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு தான் அந்த ஹாஸ்பிட்டலையே நம்ம வந்து சூஸ் பண்ணணும். அதே சமயம் ஹேர்னியா பண்ணும்போது எப்பவுமே மார்னிங் வந்து ஃபர்ஸ்ட் கேஸ் தியேட்டர் ஓபன் பண்ணோடனே அது வந்து நிறைய சென்டர்ஸ்ல பண்ணுவாங்க. இதுக்குண்டான ரீசனும் வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஓவர் நைட் அந்த தியேட்டர் ஃபுல்லாக ஸ்டெரிலைஸ் ஆகி மார்னிங் ஃபர்ஸ்ட் கேஸாக அது பண்ணும்பொழுது அவங்களோட இன்ஃபெக்ஷன் ரேட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஹை வால்யூம் சென்டர்ஸில் முன்னாடி எத்தனை சர்ஜரி அந்த தியேட்டரில் பண்ணாங்கன்னு தெரியாது, அடுத்தது நம்மளுக்கு அப்புறம் எவ்வளோ கேசஸ் நடந்துட்டு இருக்குன்னு தெரியாது. பெரும்பாலும் நம்மளோட சர்ஜரி சூஸ் பண்ணும்பொழுது ஹேர்னியாவுக்கு மட்டும் பிரத்யேகமாக அந்த ஹாஸ்பிட்டலில் நம்ம ரிக்வஸ்ட் பண்ணோம், நம்மளுடைய சர்ஜரி தான் அந்த தியேட்டரில் வந்து அந்த நாளுக்கு உண்டான ஃபர்ஸ்ட் சர்ஜரியா அப்படிங்கிறது. அதே சமயம் நம்மளுடைய இன்வால்வ் ஆகிருக்கிற டீமில் எல்லாருமே வந்து ரொம்ப ஸ்டெரைல் ப்ரிகாஷன்ஸ் வந்து இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் ப்ரிகாஷன்ஸ் வந்து எடுத்துக்கணும். லைக் ஒரு ஸ்க்ரப் நர்ஸ்லேருந்து ஒரு அனஸ்தட்டிஸ்ட்லேருந்து ஒரு சீனியர் டாக்டர் வரைக்கும் எவ்ரிபடி அந்த மாஸ்க் அணியதாகட்டும், அவங்களுடைய ட்ரெஸ்ஸஸ் ஆகட்டும் எல்லாமே ரொம்ப ஸ்டெரைல் ப்ரிகாஷனோட இருந்துக்கிற மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கொள்ள வேண்டும். இதுதான் வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் ப்ரிவென்ஷனுக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரோட்டோகால்ஸாக இருக்கும். அடுத்த ஹேர்னியாவோட சைடு எஃபெக்ட்ஸ் வந்து வலி. நிறைய பேர் வந்து ரொம்ப ஃபைனஸ்ட் குவாலிட்டி மெஷ் வைங்க அப்படிம்பாங்க. அதாவது நிறைய இம்பார்ட்டன்ட் மெஷஸ் எல்லாம் இருக்கு, ரொம்ப பேப்பர் தின்னா இருக்கும். அந்த மாதிரி மெஷ் வச்சிருந்தாலும் சில டைம் எனக்கு ஏதோ ஒரு ஹெவினஸ் மாதிரி இருக்குங்க டாக்டர், எனக்கு ஹேர்னியா பண்ண இடத்துல ஒரு பிடிமான மாதிரி இருக்குது, ஏதோ ஒரு உறுப்பு உள்ள இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கு, ஒரு வெயிட் வச்சிருக்கிற மாதிரி இருக்கு, வெதர் வந்து வெயிட்டா இருக்கிற மாதிரி இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் வருவாங்க. டிங்லிங் சென்சேஷன், நமன்னு ஒரு சென்சேஷன் இருக்கு அப்படின்ட்டுலாம் சொல்லுவாங்க. இது எதனால அப்படின்னா வந்து நம்மளுடைய ஹேர்னியா சர்ஜரி பண்ண உடனே வந்து அந்த மெஷ் வந்து பக்கத்தில் இருக்கிற உறுப்புகள் எல்லாம் கொலாஜனுங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸை வந்து செக்ரேட் பண்ணி அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து அந்த இடத்துல வந்து ஃபுல்லாக கெட்டியான தடிமனான ஒரு ஆர்கனாக ஆக்கி அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரென்த்தை கிரியேட் பண்ணும். ஸோ இந்த கொலாஜன் ஃபார்ம் ஆகிற இடத்துல வந்து ஏதோ ஒரு நரம்புகள் லைக் கியூட்டேனியஸ் நர்வ்ஸ்ன்னு சொல்லுவோம், இல்லை உள்ள மைல்டு நர்வ்ஸ் ஏதாச்சும் ஒரு என்ட்ராப்மெண்ட் ஆச்சு அப்படின்னா
அந்த இடத்துல அந்த நரம்புகளோட அரிப்புத்தன்மையினால அந்த பெயின் வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதைய ப்ரிவென்ட் பண்றதுக்கு என்ன அப்படின்னா, பெஸ்ட் சர்ஜனை சூஸ் பண்ணாலே போதும், ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா கரெக்டான ஃபேஷியல் பிளான்ஸ்ல அந்த மெஷை வந்து பொருத்திருப்பாங்க. அப்படியே இது வந்து உருவாயிருச்சு பெயின் அப்படின்னாலும் வந்து நிறைய வந்து நர்வ் டீசென்சிடைசேஷன் இன்ஜெக்ஷன்ஸ் வந்து நிறைய அவைலபிளா இருக்கு. அந்த டாக்டர் வந்து நம்ம மறுபடியும் போய் அணுகி இந்த மாதிரி இருக்குங்க டாக்டர், எனக்கு இது மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் எனக்கு பண்ணி விடுங்கன்னு சொன்னா கண்டிப்பா அது வந்து ஈஸியான தீர்வாக அமையும். மூன்றாவது சைடு எஃபெக்ட்ஸ் வந்து மெஷ் மைக்ரேஷன் சொல்லுவோம். அதாவது ஒரு இடத்துல பொருத்த வேண்டிய மெஷ் வந்து அந்த இடத்துல மட்டும் இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து இன்னொரு இடத்துல போய் அதை சேர்ந்துடுறது தான். அந்த மாதிரி சூழ்நிலையில வந்து சில டைம் ஹெர்னியாவே திரும்ப வந்தாலும் வந்துடலாம். ஸோ இதுக்கு வந்து ப்ரிவென்டிவ் மெஷர்ஸா என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து மெஷ் ஃபிக்சேஷன் டிவைசஸ் இருக்குங்க, டேக்கர்ஸ், சூச்சர்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போட்டு அந்த வலை வந்து அந்த இடத்துல இருந்து வேறு இடங்களுக்கு நகராம அந்த இடத்துலயே வச்சுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமையும். நான்காவது இம்பார்ட்டன்டான ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் வந்து மெஷ் எரோஷன். மெஷ்னாலே வந்து அது ஒரு மெட்டீரியல், பாலிப்ரோபிலின், ஒரு ஆர்டிஃபிஷியலான மெட்டீரியலா இருக்கும். அது என்ன ஆகும்னா பக்கத்தில் இருக்கிற உறுப்பை வந்து கொஞ்சம் கொஞ்சமா அரிப்பு ஏற்படுத்தி, உராய்வு தன்மையினாலேயோ இல்லை ஒரு இரிட்டேஷனாலேயோ அரிப்பு ஏற்படுத்தி பக்கத்தில் இருக்கிற உறுப்பை வந்து எரோட் பண்ணிடலாம். ஸோ உள்ள வயிற்றின் உள்பகுதியில் வைக்கிற மெஷ் வந்து குடலை வந்து எரோட் பண்ணலாம். இல்லைன்னா வெளிப்பகுதியில் வைக்கிற மெஷ் வந்து தோலை எரோட் பண்ணி மெஷ் வெளியே வந்துடலாம். நிறைய பேர் அந்த மாதிரியான ஒரு காம்ப்ளிகேஷனோடையும் எங்கிட்ட நிறைய வந்திருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ப்ரிவென்ட் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து ஹெர்னியா மெஷை சுற்றியும் ஒரு நல்ல ஒரு ஆர்கன் வந்து எந்த விதத்திலையுமே அரிப்பை ஏற்படுத்தாத, எரோஷன் ஏற்படுத்தாத ஆர்கன்ஸ் நிறைய இருக்கும். பெரிட்டோனியம் ஆகட்டும், ஃபேட் செல்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே அந்த இடத்துல கிரியேட் பண்ணி வைக்கும்பொழுது இந்த காம்ப்ளிகேஷனை முற்றிலுமாக நம்ம வந்து தவிர்க்க முடியுங்க. அடுத்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு சைடு எஃபெக்ட் ஒரு காம்ப்ளிகேஷன் டவுட்னு சொல்லலாம். எல்லாருமே கேட்கக்கூடியது, நம்ம இந்த ஆணுறுப்பு பக்கத்தில் ஒரு சர்ஜரி பண்றீங்களே, நாளைக்கு இன்ஃபர்டிலிட்டி, ஒரு குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு எதுவும் தொந்தரவு ஏற்படாதா அப்படிங்கிறதா. இது ரொம்ப இதோடைய அனாட்டமியை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஹெர்னியா ரிப்பேர்ஸ் வந்து எப்படி பண்றாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா இதுக்கு நம்ம விடை தெரிஞ்சுக்கலாம். ஹெர்னியா ரிப்பேர் வந்து நம்மளுடைய ஆணுறுப்பு பக்கத்திலேயே இருந்தாலும் வெதருக்கும் பீனிஸோட பிளட் சப்ளைக்கும் ஹெர்னியா பண்ற இடங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. இதே லேப்ரோஸ்கோபி முறையில் பண்ணும் பொழுது நம்மளுடைய விந்து நாளங்கள் வந்து அந்த வழியாகத்தான் வரும். அது அருகாமையில தான் வந்து அந்த வளைங்கிற மெஷை வந்து பொருத்துவாங்க. இதுக்கு வந்து யூஸ்வலா என்ன ஆகும்னா 99% வந்து எந்த விதமான இன்ஜுரிஸுமே நடக்காது. சில சமயங்கள் வந்து இந்த மெஷ் வந்து ரொம்ப இரிட்டேட் ஆகி விந்து நாளத்துல வந்து இரிட்டேட் பண்ணுச்சுன்னா கண்டிப்பாக சில ரொம்ப ரேரஸ்ட் 0.1% கூட சொல்ல முடியாது, அந்த மாதிரி ஒரு ஆண்மை குறைபாடு ஏற்படலாம். அது ஒரு சைடு தான் ஏற்படும், இன்னொரு சைடு நார்மலா தான் இருக்கும். ஸோ இதையும் எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னா, கரெக்டான ஒரு சர்ஜனை அணுகணும்னாலே போதும். அவங்கள எந்த பிளேன்ல கரெக்டான இடங்களை சூஸ் பண்ணி அந்த மெஷை வைக்கும்போது இந்த ஆண்மை குறைபாடுக்கான பிரச்சனையை வந்து முற்றிலுமாக தவிர்க்க முடியும். ஸோ நான் யூஸ்வலாக எங்களோட பேஷண்ட்டுக்கு சொல்றதே அப்படித்தான். ஒரு இன்ஃபர்டிலிட்டி சென்டர், ஒரு இன்ஃபர்டிலிட்டி விஷயங்களை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு சர்ஜன் கிட்ட போய் ஹெர்னியா சர்ஜரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ப்ராப்ளம் 100% உங்களுக்கு வரவே வராதுன்னு அடிக்கடி சொல்லிட்டு இருப்போம். ஸோ ஹெர்னியா இவ்வளோ சைடு எஃபெக்ட்ஸ், காம்ப்ளிகேஷன் எல்லாம் டிஸ்கஸ் பண்றோமேன்னு நம்ம ஃபீல் பண்ணவே வேண்டாம். ஏன்னா இட்ஸ் அ வெரி வெரி ஈஸி ப்ரொசீஜருங்க. 99.9999% வந்து இதில் வந்து எந்த சைடு எஃபெக்ட்ஸுமே இல்லாத ஒரு ப்ரொசீஜர். லேப்ரோஸ்கோபி முறையில் பண்ணும்பொழுது ரொம்ப பிளட் லாஸ் இருக்காது, ஸ்கார் ஃபார்மேஷன் இருக்காது, ஒரு டே கேர் சர்ஜரியாக பண்ண முடியும், ஹாஸ்பிட்டலைசேஷன் தேவை இருக்காது, ஏர்லி ரிட்டர்ன் டு ஒர்க் 1 or 2 daysலேயே நம்மளுடைய பொதுவான வேலைகளுக்கு எல்லாமே திரும்பி விடலாம். ஸோ இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும்னு நம்புகிறேன். ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ அன்பு வாழ்த்துக்களுடன் டாக்டர் அசோக். நன்றி, வணக்கம்.